சங்கீதம் 102:21 இவ்வாறு கூறுகிறது, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் இல்லை. ஆம், கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களும் ராஜ்யங்களும் சீக்கிரத்திலே கூடிக்கொள்வார்கள். அந்த வார்த்தை நிறைவேறப் போகிறது. நாமும் கூட இந்த வேளையிலே ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை. இம்மட்டும் நடத்தினாரே இனிமேலும் நடத்துவாரே, இம்மட்டும் நடத்தினாரே இனிமேலும் நடத்துவாரே. எல்லையில்ல அன்பாலே என்னை என்றும் தாங்குவாரே, எல்லையில்ல அன்பாலே என்னை என்றும் தாங்குவாரே. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை. சோதனை வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் பெருகினாலும் அதை மாற்றத்தக்க வல்லவர் ஒருவர் உண்டு. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவரை ஆராதிக்க கூடாதபடி ஒரு போராட்டம், ஒரு சோதனை. ஆனால் அவர்கள் தேவனுக்காக நினைத்து நின்றார்கள். தேவனை மாற்றி போட்டார்கள். வேதனையோ சோதனையோ முற்றிலுமாய் மாற்றிடுவார். வேதனையோ சோதனையோ முற்றிலுமாய் மாற்றிடுவார். இம்மட்டும் நடத்தினாரே இனிமேலும் நடத்துவாரே, இம்மட்டும் நடத்தினாரே இனிமேலும் நடத்துவாரே. எல்லையில அன்பாலே என்னை என்றும் தாங்குவாரே, எல்லையில அன்பாலே என்னை என்றும் தாங்குவாரே. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை. செங்கடல் போன்ற தாண்ட முடியாத தவிர்க்க முடியாத சோதனைகள், எரிக போன்ற தகர்க்க முடியாத காரியங்கள், தடைகள். ஆனால் முன் செல்கிற தேவனவருக்கு உண்டு. அவருக்கு ஆராதனை செய்யும்படி அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அவருக்கு முன்பாக தடைகள் ஏது? எல்லாம் தகர்த்தெறிய வல்லவர். செங்கடலோ எரிகோ தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார். செங்கடலோ எரிகோ பிரித்திடுவார், தகர்த்திடுவார். இம்மட்டும் நடத்தினாரே இனிமேலும் நடத்துவாரே, இம்மட்டும் நடத்தினாரே இனிமேலும் நடத்துவாரே. எல்லையில அன்பால் என்னை என்றும் தாங்குவாரே, எல்லையில அன்பால் என்னை என்றும் அணைப்பாரே. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை. இந்த துதியை நான் ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்கிறார். ஜீவனுள்ள உயிருள்ள தேவமாகி அவரை விட்டுவிட்டு வேற யாரை நாம் ஆராதிக்க முடியும்? அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே ஆராதிக்க தகுதியுள்ள தெய்வம். நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய இழப்புகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். இயக்கங்களோ இழப்புகளோ ஆற்றிடுவார், தேற்றிடுவார். இயக்கங்களோ இழப்புகளோ ஆற்றிடுவார், தேற்றிடுவார். இம்மட்டும் நடத்தினாரே இனிமேலும் நடத்துவாரே, இம்மட்டும் நடத்தினாரே இனிமேலும் நடத்துவார்.
ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை. சாப்பிட்றது நீங்க இந்த சரணம் பாடும் போதெல்லாம் கேட்க மாட்டேன்ருச்சு. நீங்க ஆராதனை ஆராதனைன்னு சொல்லி அந்த முதல் வரி பாடுறது மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்டுச்சு. அப்படியா? சரி 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 சரி, என்னன்னு பார்க்குறேன். ஓகே ஓகே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த வேலையில கூட நம்மை உண்டாக்கின தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்மளை உருவாக்கின தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அதற்காக தான் நீங்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நீங்க எல்லாரும் இப்போ ஒரு வாஞ்சையோட கர்த்தரை நோக்கி பார்க்க போறீங்க. ஒரு தாகத்தோட, ஒரு பாரத்தோட, ஆண்டவரே என்னை நேசித்தவர் ஐயா, இதுவரைக்கும் என்னை கைவிடாம நடத்தினவர் ஐயா, ஆண்டவரே கூட பிறந்தவங்க, என்னை திருமணம் பண்ணவங்க, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட சில நேரம் என்னை விட்டு விலகிடுறாங்க, என்னை எடுத்தெறிஞ்சு பேசிடுறாங்க. ஆனா நீ ஒருபோதும் ஆண்டவரே எங்களை தள்ளி விடாத தேவனப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்துல இந்த கால வேளையில நாங்கள் ஒரே குடும்பமாய் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மை ஆராதிப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவரே நீங்கள் எங்கள் மத்தியிலே நீர் உலாவ வேண்டும், எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிங்க கர்த்தரை. இருக்கிற இடங்களில் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. வல்லவரே நல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எல்லாரும் உயர்த்துவோமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இதுவரை நம்மை நடத்தினவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே இனிமேலும் எங்களை நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. போராட்டங்களை எல்லாம் கடந்து வர நீர் பலன் தந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் பலவீனங்களை பலனாய் மாற்ற நீர் பலன் தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரை தள்ளுண்டு போயிருந்த என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறீரப்பா. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் வாஞ்சை, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே அப்பா. நாங்க எங்கோ கிடந்தோம்ப்பா, எங்களை தேடி வந்தீங்க ஆண்டவரே. தேற்றரவாளனாய் வந்தீங்கப்பா, ஆறுதலை தந்தீங்கப்பா, அடைக்கலமானீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாராவது ஒருவர் இந்த வேலையில தேவன் உங்களை பலப்படுத்தி வழி நடத்தினார்
ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க நீங்க ஆயத்தமாகலாம். யாராவது ஒருவர் இப்பொழுது ஜெபிக்கலாம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே துதித்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். ஆம் தகப்பனே, இந்த அதிகாலையில் கூட உங்கள் சமூகத்தில் வர எங்களுக்கு ஜீவனை தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கிருபையினாலும் ஆசீர்வாதத்தால் எங்கள் வழிநடத்தும் தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் கூட 23,145 வசனங்களையும் புதிய ஏற்பாட்டில் கூட 7,957 வசனங்களையும் தந்து ஒரு நாள் உங்கள் வசன வார்த்தையின்படி எங்களை வழிநடத்துகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆதியாகமத்தில் எப்படி ஆண்டவரை ஆபிரகாமை அழைத்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னது போல ஒரு நாள் உங்கள் வார்த்தையின்படி இங்க வழிநடத்தி வருகிறீங்கப்பா. ஆசீர்வாதமான வழி நடத்தி வர்றீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்களில் உங்களுக்கு கிருபையும் தயவு கிடைப்பதனால் நாங்கள் கிடைக்கிறோம். தயப்படி உங்கள் வசன வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரை பலனாயும் ஆறுதலாயும் சமாதானமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே. தகப்பனே, சூத்திரமாவின் வளர்ச்சியில் எங்களை இன்னும் ஆண்டவர் வளர செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு உணர்வதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின்படி நாங்கள் எங்கு சென்றாலும் தேவன் எங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்தி வருகிறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் ஆண்டவரே மந்திரமும் இல்லை குறி சொல்லுதலும் என்று நீங்கள் ஆண்டவரை வார்த்தை கொடுத்திருக்கீங்கப்பா. அதுக்காக நாங்கள் எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம். தகப்பனே, சூத்திரம் ஆண்டவரே. உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதுக்காக தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எங்கள் சித்தம் இல்லையா, உங்கள் சித்தத்தின்படி எங்களை காத்துக் கொள்ளுங்களப்பா. நாங்கள் ஒன்றிலும் ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை உங்களை பற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், இடவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் சோதர பலி இட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ராஜா. எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் எங்களோடு இருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே. உனக்கு இருக்கின்ற பலத்தோடு நீ போ, நான் உன்னோடு இருந்து உன்னை எல்லா காரியத்திலும் தப்பி வைத்து உன்னை வழிநடத்தி நீ செய்ய போகிற காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரை உங்கள் வார்த்தைகளை பற்றிக் கொள்வோம் தகப்பனே. வாங்க வார்த்தைகளை பிரித்துக் கொள்வோம் தகப்பனே. எதிலும் சோர்ந்து போகாத நீ எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவாதி தேவன் ராஜாதி ராஜா எங்களை சர்வ வல்லமை இருந்தவன் எங்கள் பெருகப்படுகிறவர ஆசீர்வதிப்பற அற்புதங்கள் அதிசயங்கள் காணப்படுவார், ஆறுதலை கொடுப்பவரா சமாதானத்தை கொடுப்பவர எங்களோடு இருக்கீங்கப்பா. நாங்கள் ஒன்றும் குறைவில்லாமல் தேவனை பற்றி கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாள் உங்கள் வசனத்தை பிடித்துக் கொண்டு அதன்படி நடக்க எங்களை திரும்பி செய்ய இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்கவும் உங்கள் வார்த்தையை தியானிக்கவும் அநேகருக்கு உங்கள் வார்த்தையில நாங்கள் பிரயோஜனம்